இல்ல அது வந்து அதை விட ரஞ்சினி, அது எதுவும் வேணா இருந்துட்டு போகுது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உன் மூஞ்சி அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஆயிடும். என்னன்னு கேக்குறியா? அது என்னன்னு கேட்டினா, பிரபா அமுதா ரெடியில நம்ம டில்லி காலேஜ்ல முதல் டில்லி சூப்பரா. உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. நீ இன்னும் நிறைய சாதிச்சு பேரும் புகழும் வாங்கணும். தேங்க்ஸ் ரஞ்சினி. காலையில இருந்து என்ன எல்லாரும் வாழ்த்துனாங்க. ஆனா எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரியே இருந்துச்சு. உன்னை பார்க்காதது மட்டும் தான் எனக்கு குறையா இருந்துச்சு. அவ்வளவுதான். இப்ப அது சரியா போயிடுச்சு. ஆமா ரஞ்சினி, வெளியில தான் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். மனசு முழுக்க உன்னை மட்டும் தான் எதிர்பார்த்துச்சு. இவன் மட்டுமா? இதுங்க எல்லாமே உன்னதான் கண்டு தேடி நின்றுச்சு. அடமேமா அதெல்லாம் இருக்கட்டும். டில்லி, நீ மார்க் வாங்கி பாஸ் ஆனது காரணம் வேணா நானா இருக்கலாம். ஆனா ட்ரீட்னு வரும்போது போனா போது இவங்களுக்கு மொத்தமா சித்த வச்சுட்ரு. நீ என்ன பண்ண? ட்ரீட் எப்ப வைக்க போற அது முதல்ல சொல்லு. டேய், கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசணும். நீ எப்படி அவனுக்கு படிக்க ஹெல்ப் பண்ண கொஞ்சம் சொல்ல. என்னப்பு இப்படி பேசிப்புட்ட? அவர் ராத்திரி ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அறமா எழுப்பி டீ குடிக்கிறது யாரு? டாடாடே. பாப்பா கிட்ட டைமுக்கு இவனுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி ஞாபகப்படுத்தினது யாரு? நான் தானே. மெய்யமா சமைக்கலனாலும் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சது யாரு? நான் தானே. அவ்வளவு ஏன் அவ எக்ஸாம் எழுத போகும்போது அவனை கூட்டிட்டு போய் விட்டது யாருப்பு? நான் தானே. அப்ப எல்லாமே நீதான் பண்ண, அப்படிதானே? ஆமா ஆமா. அப்ப அவனுக்கு எது கொடுத்தாலும் உனக்கும் கொடுக்கணும், அப்படிதானே? டெஃபினெட்லி. பிரபா, டில்லி, சின்ன வயசுல அவனுக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது உனக்கு கொடுத்துடலாம்ல. டேய், கொடுக்கறதா கொடுக்குறீங்க, பார்த்து கொஞ்சம் நிறைய கொடுங்கடா. ஓகேடா. ஜபார். மனசுல பெரிய சிவாஜி கணேசன் நினைப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கமலேஷ பத்தி பேசி இந்த சந்தோஷம் என்னால கெட வேண்டாம். இது டில்லிக்கான நாள். அவன் தான் சந்தோஷமா இருக்கணும். இவங்க கிட்ட கமலேஷ பத்தி சொல்லி இல்ல எதுவும் வேண்டாம், நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம். நான் கேட்டது வாய்க்கே வயித்துக்கு மட்டும் தான்டா. அதை தவிர மத்த எல்லா இடத்தையும் கொடுத்துருக்கா. ரொம்ப பயம் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை படிக்க வச்சுக்க போதுமா? ஏய் ரஞ்சனி, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான்டா. ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ நீ எங்க கிட்ட எதையோ சொல்ல முடியாம கஷ்டத்துல ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. டேய், அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எல்லாம் வேலை டயர்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. மேமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து வேலையில நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தரீங்களா? ஐயோ, என்ன கண்ணு இப்படி கேட்ட? இரு எட்டார. சாரதா, நீ வா வா வா. சாரதா, ஐயோ, புள்ளைக்கு பசிதாமே. ஏ ரஞ்சனி, இதுக்கு நீ அப்செட்டாவே இருந்திருக்கலாம்ல. போய் மெய்ய மாட்ட சாப்பாடு கேப்ப. சீக்கிரம் எடுத்து வா. வா வா. படாமா படாமா. இந்தா கண்ணு, சாப்பிடு. என்ன கண்ணு? எனக்கு சாப்பாடு இப்படி வேண்டாம். ஆ, எனக்கு சின்ன வயசுல குடுப்பீங்கல்ல உருண்டை சாதம்,
அந்த மாதிரி குடுக்குறீங்களா? நான் கண்ணு இப்படி கேட்ட. டேய் சேர் எடுத்து போடுறா போடு. பிரபா, நீ உட்காரு. chair எடு. நீ உட்காரு. அங்கே போடு. ரஞ்சினி இந்தாங்க இந்தா, சார் கொஞ்சம் உட்காருங்க. தண்ணி குடி. இல்ல இல்ல சாப்பிட்டு குடிச்சுக்கிறேன். ஆ. இந்தா. ஆ, சாப்பிடு. மெய்மா, மெய்யம்மா. நீ அடுத்து யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். மேமா, எனக்கு சாப்பாடு வா, சாப்பிட வா. வேணாம்னு சொன்னா. வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வயசு சாப்பிடுங்க. இந்தா. இவங்க கிட்ட எப்படி நான் கமலேஷ் விஷயத்த சொல்ல போறேனே தெரியலையே.